தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 15/6/2015 திங்கட்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் காலை 6:48 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வீட்டில் உள்ளவர்கள் வழிபடுவது எப்படி. ரொம்ப பேர் கேட்பாங்க, நீங்கள் தந்தி தொலைக்காட்சியிலே தினந்தோறும் அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த ஸ்தலங்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. எல்லாரும் போகலாம், ஆனால் நாங்கள் வயதானவர்களாக இருக்கிறோமே, வீட்டிலேயே நாங்கள் வழிபட்டால் எப்படி வழிபடுவது, என்ன சாமி கும்பிடலாம் அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக வீட்டிலே வழிபடுபவர்கள் விளக்கேற்றி வழிபட வேண்டும். குத்து விளக்கம் ஏற்றி வழிபடலாம், காமாட்சி விளக்கம் ஏற்றி வழிபடலாம். இந்த காமாட்சி விளக்கிலே ஒரு கோடு கோடாக இருக்கும். லாபம் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு வர வேண்டும். லாபத்திலே முடிந்த விளக்காக இருந்தால் நல்லது. பொதுவாகவே வயோதிகர்கள் வீட்டிலே கும்பிடுகிற பொழுது அவர்களுக்கு ரொக்கமும் கிடைக்கும், சொர்க்கமும் கிடைக்கும். பொதுவாக ஒருத்தருக்கு சனி ஆதிக்கம் இருக்குது அப்படின்னா அவங்க ராமஜெயம் எழுதினாலே போதும். ராமஜெயம், அது ராமஜெயம், நம்பிய பேருக்கு ஏது பயம் என்பார் கண்ணதாசன். ஸ்ரீராமஜெயம் என்று சொல்லி நம்ம எழுதணுமா. ஸ்ரீ என்பது இலக்குமிக்கூடியது. ஸ்ரீ ராம ஜெயம், ராமனுக்கு ஜெயம் என்றால் நமக்கு ஜெயம். அது எத்தனை தடவை எழுதுவதுங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து, உங்களுக்கு எந்த அளவு கரெக்டான அளவாக இருக்கிறதோ, எது யோகம் தரும் எண்ணாக இருக்கிறதோ அந்த எண்ணிக்கையில் நீங்கள் எழுதுவது நல்லது. சரி, நவகிரக படத்தை வைத்து நீங்கள் வழிபடுகிறோம் என்று நினைத்தால் அதுக்கு என்ன பாட்டு படித்து கும்பிடுவது? நவகிரகத்துக்கு ஒரே வரியில் கூட இருக்குது. ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. 9 கிரகம் இதில் வந்துடுது. ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக அப்படின்னா 9 கிரகங்களையும் துதிக்கிறேன்னு அர்த்தம். அப்படி சொன்னாலே உங்களுக்கு கிரகங்களால் வரக்கூடிய இடர்பாடுகள் நீங்கும், நன்மைகள் கிடைக்கும். சரி, வீட்டில் விளக்கேற்றி வச்ச உடனே அன்றைக்கு புதன்கிழமைன்னு வச்சுங்க, திருமால் துதி படிக்கணுமா. அப்படி திருமாலை படிக்கலாம் அல்லது ராமரை படிக்கலாம். பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு சொல்லி அந்த திருமாலுக்காக துதிபாடி இருக்கிறார்கள். ராமருடைய பேர் ராம என்று 2 எழுத்தை சொன்னால் என்ன நடக்குங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து போகுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையில் ராமா என்ற 2 எழுத்தினால் அப்படின்னு ஒரு பாடல். ராம 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 என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் சனிக்கிழமை அனுமனை கும்பிடுகிறீர்கள். அவர் அனுமன் யார்? வாயுவுக்கு புதல்வர். இலங்கையில் உள்ள அந்த கடலை தாவி சென்றார், ஆகாய மார்க்கமாக சென்றார். பூமி தாய் பெற்ற சீதையை கண்டுபிடித்தார். அந்த இலங்கையிலே நெருப்பை வைத்தார். நிலம், நீ, தீ, காற்று, ஆகாயம் பஞ்சபூதங்களும் உள்ளடக்கியதனாலே இந்த ஒரு பாடலை படித்தாலே பஞ்சபூதங்களையும் திருப்திப்படுத்திய பலன் உண்டு. அனுமனுக்கு ஒரு பாடல், 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 6ஆக 6 இயற்காக ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் 5லே 1 வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். இப்படிப்பட்ட பாடலை பாடி நாம் அனுமனை வழிபடலாம், பஞ்சபூதங்களையும் திருப்திப்படுத்தலாம். இது பொதுவாக நிலம், நீ, தீ, காற்று, ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களும் மிகப்பெரிய அளவிலே இயற்கையாக இருக்கின்றன. அந்த இயற்கை சீற்றங்களிலிருந்து விடுபட இது போன்ற பாடல்கள் பிடித்து வழிபடலாம். வீட்டிலே விளக்கேற்றி வைத்து வழிபடுகின்ற பொழுது, கடைசியாக விளக்கை மலையேற்றுகின்ற பொழுது நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்று போய் இந்திர சபை சேர்ந்து நாளை வா நல்ல திருவிளக்கே என்று சொல்லித்தான் அதை அணைக்க வேண்டுமாம். அதாவது மலையேற்ற வேண்டும். குத்துவிளக்கு நீங்கள் ஏற்றி வழிபடுகிறீர்கள், வழிபாடு முடித்த பின்னாலே அதற்கு மலையேற்றுகின்றீர்கள். அப்பொழுது இன்று போய் இந்திர சபை சேர்ந்து நாளை வா நல்ல திருவிளக்கே என்று சொல்ல வேண்டும். விளக்கிருக்கும் இடமெல்லாம் வெளிச்சம் கிடைக்கும், வாழ்க்கை ஒளிமயமாக இருக்க விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரம். பள்ளிமணால் வழிபாட்டால் வளர்ச்சி காண வேண்டிய நாள். வருங்கால நலங்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வருமானம் போதுமானதாக இருக்கிறது. செய்தொழிலில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பர்.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரன் உலா வரும் நாள். வேலவன் வழிபாட்டால் வெற்றி கிடைக்கின்ற நாள். உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். புத ஆதித்ய யோகம் இருப்பதால் கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும். மிதுனராசி நேயர்களே, கந்தன் வழிபாட்டால் கவலைகள் தீரும் நாள். காசுபண புழக்கம் அதிகரிக்கும். குழந்தைகள்ங்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. கடல் தாண்டி வரும் செய்தி காது நிற்க செய்யலாம். மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. கடகராசி நேயர்களே, மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். வியக்கும் செய்தி வீடு வந்து சேரலாம். அஞ்சல் வழியிலும் அனுகூல தகவல் உண்டு. இடம்பூமியால் லாபம் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, நண்பர்களால் நல்ல காரியம் நடைபெறும் நாள். நாடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். ஒரு சிலருக்கு வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் இருந்த பகை மாறும். சேமிப்பு உயர்ந்து செல்வாக்கு மேலோங்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, இல்லத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். இருமடங்கு செலவுகள் ஏற்படலாம். வருமானத்தை காட்டிலும் செலவு கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். நூதன பொருட்களின் சேர்க்கை மாலை நேரத்தில் உண்டு. பிள்ளைகளாலும் தொல்லைகள் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழியே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். கனிந்து வந்த வாய்ப்புகள் கை நழுவி செல்லுகின்ற நாள். எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். கவனமுடன் செய்தால்தான், கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்தால்தான் இதையும் சிறப்பாக செய்து முடிக்க இயலும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வாங்கிய இடத்தை விற்கும் சூழ்நிலை ஒரு சிலருக்கு உருவாகலாம். வாகன மாற்று சிந்தனை மேலோங்கும். வாகன பழுது செலவுகளும் உண்டு. ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்படலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். விருச்சிகராசி நேயர்களே, வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும் நாள். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். வரன்கள் வாயில் தேடி வரப்போகிறது. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். தொழிலிலும் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கலாம். அஞ்சல் வழியிலும் அனுகூல தகவல் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 8லே குரு பகவான். பொது வாழ்விலே புகழ் கூடும். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவர். பொருளாதார நிலை எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கிறது. அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வந்து சேரப்போகின்றது. பயணத்தால் பலன் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் நாள். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய என்ன செய்யலாம் என்று யோசிப்பீர்கள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. நண்பர்கள் விலகிச் சென்ற நண்பர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். தாய் வழி ஆதரவும் உண்டு. பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். கும்பராசி நேயர்களே, வாக்குவாதத்தை தவிர்த்து வளம் காண வேண்டிய நாள். வடிவேலன் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். ஊர் மாற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதுதான் நல்லது. மீனராசி நேயர்களே, ஜென்மக்கேது. தேக்க நிலை மாறி ஆக்க நிலை உருவாகும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். செயல்பாடுகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நேற்று வராத பாக்கிகள் இன்று வந்து சேரலாம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழப் போகின்றீர்கள். 8லே சனி இருப்பதால் திடீர் இடமாற்றம் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரும். வரும் மாற்றங்களை உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.